ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஸ் டிசைனர்ஸ். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பிரைடல் ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் ஸ்லீவு ஆனால் ஃபுல் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். ஒரு செக்டு டிசைனில் ரொம்பவே அழகாக நம்ம எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கரெக்டாக நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்குறேன். எப்போவுமே த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக சேர்ந்து இருக்கணும். கேப் எதுவுமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்போ தான் அவுட்புட் அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். கேப் இருக்கக்கூடாது. நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கணும். நீங்கள் சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டோன் செயின் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டோன் செயின் வந்து அடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்டோனாக சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இனி நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம். சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். 3 mm சைஸில் 4 mm சைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 3 mm சைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 mm சைஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் ஆஃப் பீட்ஸு சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து நம்ம 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுப்போம். எப்பவும் போல் கொடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிள் பீடை வேணால் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து 2 பீடுக்கு அதிகமாக நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது. இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே பார்டர் வந்து முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் டேப் வச்சு நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம குந்தன் ஸ்டோன் ஓட்ட போகிறோம். அதோட அளவு வந்து நமக்கு ஈக்குவலாக வரணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டணும் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அதாவது மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து குந்தன் ஸ்டோன் ஒட்ட போகிறோம். அதுக்கு B7000 க்ளூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஸ்டோன் ஓட்டுறோமோ அந்த இடத்துல எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் திலகம் ஷேப் தான் ஓட்ட போகிறேன். அதனால் இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் சாரீ கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம இப்போ வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக ஈக்குவலான டிஸ்டன்ஸாக அழகாக கிடைக்கும் நமக்கு. இப்போது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்டோனை வந்து சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். எப்போவுமே திலகம் ஷேப் ஸ்டோன்லாம் நம்ம வந்து சுற்றி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதோட எட்ஜ் அந்த ஷார்ப் எட்ஜில் வரும்போது இந்த மாதிரி நம்ம சுகர் பீடை வந்து ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டோனை சுற்றியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷார்ப் எட்ஜ் மட்டும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி நம்ம டர்ன் பண்ணி எடுக்கணும். அடுத்து நான் வந்து அந்த செக்குடு பேட்டர்ன் வந்து ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். அந்த செக்குடு பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் எப்படி அதை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து செக்குடு பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே ஃபுல்லாகவே நான் சுகர் பீடு வச்சு நான் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடு பார்த்து நம்ம வந்து அதே பொசிஷன்லேயே கொடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டைரெக்ஷனில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே சுகர் பீடு வந்து இந்த மாதிரி லைன் பேட்டர்னில் கொடுக்கும்போது நீங்கள் சிங்கிள் பீடாக கொடுத்துக்கலாம்.
இல்லைனா நீங்கள் டபுள் பீடாக கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீடாக கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஒரு சைடு வந்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து கிராஸ் பண்ணி விட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து செக் பேட்டர்ன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இனி அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடுமே நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். எண்டில் முடிக்கும்போது மட்டும் நம்ம வந்து சிங்கிள் பீட் நாட் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டுக்கலாம். இல்லைன்னா நார்மல் நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா அந்த செக்குடு எல்லாமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். அந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கவரான மாதிரி நமக்கு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். ஃபுல் ஒர்க்கு, ஸ்லீவ் ஃபுல் ஒர்க்கு, ஹாஃப் ஸ்லீவு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இந்த ஒரு ப்ரைடல் ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து வீட்டிலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.